ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சுவரொட்டியை வச்சு ஒரு வறுவல் பண்ண போகிறோம். பிளட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. டாக்டர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சுவரொட்டி வாங்கி சாப்பிட சொன்னாங்க. அதனால நான் வாங்கி கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், அது கழுவினாலும் அப்படியே பிளட்டாக தான் வந்துட்டுருக்கு. இதை எப்படி இப்போ வறுவல் செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வதக்கி விட்டுறலாம். இந்த பச்சை வாடை போனவுடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நறுக்கி வச்ச சுவரொட்டியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். அந்த சுவரொட்டியை பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கட் பண்ண முடியலை, பிளட்டெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்சால் நீங்கள் வந்து மட்டன் கடையிலே கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு வரதான் நல்லது. வீட்டில் வந்து கட் பண்ண முடியலை, அதனால் நாங்கள் வந்து பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கோம். இது நல்லா பெரட்டி, இதிலே கொஞ்சம் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். நான் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணலை. நம்ம வந்து ஒரு வறுவல் மாதிரி தான் செய்ய போகிறோம். ஓகே, அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். நான் வந்து இது வேகிறதுக்காக அரை டம்ளர் தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இன்னும் அது வேகலை. வெந்தவொடனே பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை லேசாக தூவி விட்டு ஒரு பெரட்டி எடுத்துடலாம். சூப்பரான சுவரொட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டல்லையும் கிடைக்கிது சொன்னால் தாராங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி வருதுன்னு. கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆச்சு வேகிறதுக்கு. ஸ்மெல்லு எதுவுமே வரல, நல்லாயிருக்கு. நீங்களும் இதை மல்லியில தூவியாச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க இது வீட்டில் வந்து ஒரு சமையல் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் அடிக்கி சாப்பிட முடியாது, ஹோட்டல்லே நம்ம வாங்கிக்கிட்டோம்னா அந்த ஸ்மெல் தெரியாமல் அவங்க வந்து சமைச்சு கொடுக்குறாங்களாம் அப்படின்னாங்க. நான் வந்து வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெந்துருச்சான்னு கூட இப்போ பார்த்தேன், ஸ்மெல்லு எதுவும் தெரியல. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.